ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து இயேசுவை துதிக்கிறேன். சகல பாவங்களையும் நீக்கி பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்கள் பிள்ளைகளின் படிப்பும், உங்கள் குடும்ப வாழ்க்கையும், உங்கள் வேலை ஸ்தலங்களும், உங்கள் வியாபார ஸ்தலங்களும் பெருகுவதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும். எப்படிப்பட்ட கொடிய காலம் வரும் என்பதை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப மோசமான நாட்கள் வரும். அதுல எப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்களா இருப்பார்கள் சொல்லிட்டு நான் பேசினேன். துரோகிகள் இருப்பார்கள், துணிகரமுடையவர்கள் இருப்பார்கள். பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதிலே 4வது வசனம். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் இருப்பார்கள். ஏறக்குறைய இருமாப்புக்கும் ஏற்கனவே பேசின அகந்தைக்கும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனால் நான் திரும்ப பேச விரும்புறேன். இதுல முன்னாடி ஒரு பாயிண்ட், இதை அகந்தைன்னு பேசியிருப்பேன். அகந்தையும் இருமாப்பும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஆனா இருமாப்புன்னா என்னன்னா, தன்னை மட்டும் பற்றியே உயர்த்தி பேசுவார்கள், தன் படிப்பை பற்றி உயர்த்தி பேசுவார்கள், தன்னுடைய வியாபாரத்தை பற்றி உயர்த்தி பேசுவார்கள், தன்னுடையது தான் குடும்பம், வேற எல்லாரும் அவங்க பார்வையில ரொம்ப கேவலமானவங்களா தெரிவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படி நினைக்கிறது இருமாப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? தலைகணம்னு கூட சொல்லலாம். நான் நல்லா இருக்கணும், நான் மட்டுமே நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் கேவலமா இருக்கீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். படிப்பு என்கிற பெருமை, வேலை என்கிற பெருமை, வியாபாரம் என்கிற பெருமை, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பெரிய ஆளுங்கிற பெருமை, இது எல்லாம் இருமாப்பு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த இருமாப்பு என்ன செய்யும் ஒரு மனிதனைனா, கடைசி நாட்கள்ல கைவிற்றும். படிப்பு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவனை வேகமா ஓட செய்யும். ஒரு கம்பெனில வாலிப பசங்களை தான் எடுப்பாங்க வேலைக்கு. கொஞ்ச நாள் ஆயிட்டா அந்த படிப்பு கூட அவங்களுக்கு உபயோகப்படாது. இருமாப்புடையவர்களாக இல்லாமல் இணக்கமுடையவர்களாக இருங்கள். இணக்கம் வேறு, இருமாப்பு வேறு. நான் படிச்சிருக்கேன், நான் பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எல்லாரும் கூட இணக்கமா ஒரு சக மனிதனாய் நான் ஜீவிப்பேன், ஒரு சாதாரணமான மனிதனாய் நான் ஜீவிப்பேன். அப்படிப்பட்ட மனுஷர்களாக இருங்கள். உங்கள் படிப்பு உங்களை ஒரு காலமும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகுமே தவிர ஒரு சிறந்த மனுஷனாய் மாற்றாது. இணக்கம் ஒரு சிறந்த மனுஷனாய் மாற்றும். இருமாப்பு தலைகணம் பிடித்த மனுஷனாய், பெருமையுடைய மனுஷனாய் மாற்றும். சில பேரை நான் பார்த்திருக்கேங்க, ஒருத்தரையும் மதிக்க மாட்டாங்க, ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க, எல்லாருக்கும் புத்தி சொல்லுவாங்க. ஆனா இவங்க புத்தி சரி இருக்காது. எல்லாருக்கும் அறிவுரை தான், எப்போ பார்த்தாலும் அறிவுரை தான், ஊருக்கு தான் உபதேசம், தான் வாழ்க்கையை பார்த்துக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க, ஆனா ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. ஆனா இவங்க மற்றவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. இவர்களே தலைகணம் பிடித்தவர்கள். இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் பெரிய ஆண்டவருங்க, அவர் வல்லமையான ஆண்டவருங்க, உலகத்தையே படைச்சவருங்க. அவர் சொல்றார், உலகத்தில் ஒருவன் பெரியவன், பரலோகத்தில் ஒருவன் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் இந்த பூமியிலே பணிவிடைக்காரனா இருக்க கடவன். அவ்வளவு பெரிய ஆண்டவர் கொஞ்சம் கூட இருமாப்புடையவர்களா இராமல் தாழ்மையுடையவராக தன்னுடைய சீஷர்களின் கால்களை கழுவின தேவனா இருந்தார். இன்னைக்கு கொஞ்சம் வசதி வருது, ஒரு கார் வாங்குறோம், ஒரு வீடு கட்டுறோம், உடனே இருமாப்பு, தன்னை பெரியவனாய் காட்டிக் கொள்ளுகிற ஒரு நிலைமை. நாமெல்லாம் ஆண்டவரை தவிர நம்ம எல்லாரும் பெரியவங்க கிடையாது. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது தாழ்மைப்பட்டிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்போது தாழ்மைப்பட்டிருங்கள்.
வீதிகளிலும் வெளியில் நின்று உங்கள் பெருமைகளை பேசாதீர்கள். சபையிலே நின்று உங்கள் பெருமைகளை பேசாதீர்கள். உங்கள் நண்பர்கள் மத்தியிலே உங்கள் பெருமைகளை பேசாதீர்கள். உங்கள் தாய் தகப்பனத்தில் பெருமைகளை பேசாதீர்கள். ஒரு நண்பனாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, சக தோழனாக, தோழியாக சாதாரணமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களது உயர்த்தும். இருமாப்புக்கு இன்னொரு பெயர் தலகணம். தலையில கனம் வந்துருச்சுன்னா நிமிந்து பார்க்க முடியாதுங்க. தலையை தாழ்த்தி அவ்வளவுதான், கீழே குமிஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இருமாப்பு வேண்டாம். ஆமென். இணக்கம் தேவை. சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி சீஷர்களின் கால்களை கழுவி தன்னை இந்த பூமியில இணங்கி விட்டு கொடுத்தாரோ, அப்படியே நீங்களும் இந்த பூமியில எதையும் உயர்த்தி பேசாமல், உங்களையும் உயர்த்தி பேசாமல், சாதாரண மனுஷனாக, எல்லாருக்கும் நண்பனாக, நல்ல சகோதரனாக வாழுங்க. இருமாப்பா வேணாம், இணக்கமா வாழுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. நம்முடைய படிப்பை பத்தி பெருமையை பேசாதீங்க. ஜாதியை பத்தி பெருமையை பேசாதீங்க. வேலைகளை பத்தி பெருமையை பேசாதீங்க. யாருடைய வேலையும் எதற்கும் ஒத்ததல்ல. ஆமென். ஒரு வேலை, அந்த பாத்ரூம் கழுவுற வேலையா சந்தோஷமா செய்யுங்க, அந்த வேலை சிறந்தது. ஐடில வேலை செய்றீங்களா, சந்தோஷமா செய்யுங்க, அந்த வேலையும் சிறந்தது. ஆடு மாடு மேய்க்கிற வேலையா, அதுவும் தான் சிறந்தது. எந்த வேலையும் எதற்கு முன்பாகவும் ஆமென் பெரியதோ சிறியதோ அல்ல. எல்லாருக்கும் அவங்க வேலை பெருசு, அவங்க திறமை பெருசு. அதனால யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. எல்லாருக்கூடையும் பாசத்தோடும் அன்போடும் இணங்கி போங்க. கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட இருமாப்புடையவன் எழும்புவான். இருமாப்புடையவன் அவனை பார்த்தா ஒதுங்கி நில்லுங்க. பெருமையில் அவனை பார்த்தா ஒதுங்கி நில்லுங்க. கர்த்தர் அவனுக்கு விரோதியா இருப்பார். ஆமென். சொல்லுங்க, இருமாப்பு வேண்டாம், இணக்கம் தேவை. God bless you.